ஐயோ உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. தலைவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. தலைவர்லாம் பார்க்க முடியாது. ஐயோ வேற யாராவது வாங்களே இந்த அநியாயத்தை கேளுங்களே. யாருமே அமைதியா இரு. தலைவரை கூப்பிட்டு வரேன். ஐயோ வேமா வாங்கம்மா. சரி கத்தாத தலைவர். என்ன பிரச்சனை? என்ன கத்துறீங்க? தலைவரே நம்ம விவசாயி போல் இருக்கு. விவசாயினாலதான் மழை பெய்யுதுன்னா முழுகி போய் கிடக்கான். நெல்லெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கு. இதை வச்சு ஏதாவது பேசி ஆறுதல் பண்ணுங்க. நெல்லை கொடுங்க. என்ன தலைவரே ஆராய்ச்சி பண்றீங்க? ஓ இதுதான் நெல்லா? சாரிமா நெல்லையே பார்த்தது இல்லையா தலைவரே நீங்க? இந்த நெல் என்ன பண்ற, நம்ம தலைமைச் செயலருக்கு முன்னாடி அறிவாலயம் முன்னாடி நட்டு வச்சு நெல்லை பயிர் பண்ணி அந்த அம்மாவுக்கு வந்து கொடுத்துருங்க. சரியா தலைவரே? ஆறுதலா 4 வார்த்தை பேசுங்க தலைவரே. என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. இல்லைன்னா ஒரு பையன் ஓட்டு போட மாட்டான். பேசுங்க பேசுங்க. நம்மள ஆறுதலா. வணக்கம்மா. என்னம்மாச்சு? என்ன பிரச்சனை? ஐயா மழை தண்ணி பூரா விவசாய நிலத்தை அடிச்சிட்டு போயிடுச்சியா. எங்க பயிர் பூரா நாசமாயிருச்சு. உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம், எங்களை இப்படி தவிக்க விடுறீங்களே. அம்மா நீங்க ஏமா மழை வர இடத்துல போய் விவசாயம் பாக்குறீங்க? ஐயா என்னையா கேள்வி பண்றீங்க? நாங்க என்ன வீட்டுக்குள்ளேயே விவசாயம் பண்ண முடியும்? வெளியே தான் விவசாயம் பண்ண முடியும். பாருங்கம்மா, சென்னை மாநகராட்சியில மொட்டை மாடல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் உங்க வீட்டு மொட்டை மாடல விவசாயம் பண்ணுங்கம்மா. ஐயா மழை தண்ணி இந்த வடிகால்னு ஏதோ சொன்னீங்க, அது எதுவுமே பண்ண மாட்டீங்களா? ஏதோ கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்கி இருக்கீங்க, அதை கேட்டா நீங்க என்ன ஏதோ மொட்டை மாடல. வருஷத்துக்கு 1 மாசம் மழை பெய்யுமா? அந்த 1 மாசத்துக்காகலாம் ஃபுல் டைம்ல உட்காந்து வடிகால்லாம் பண்ண முடியாதுமா. தலைவரே பேசாம இந்த வயல்லாம் இருக்குல்ல, அது மேல கொடை மாதிரி வச்சு செட் பண்ணிடலாமா? மழை உள்ள வராத அளவுக்கு. சரிம்மா, உங்க வீடு எங்கம்மா இருக்கு? ஐயா தஞ்சாவூரியா. எத்தனை ஏக்கர்மா நிலம் வச்சிருக்க? ஐயா நான் ஒரு 20 ஏக்கர் நிலம் வச்சிருக்கேங்க. சரி, அந்த 20 ஏக்கருக்கும் ஒரு 100 கொடை, அந்த 100 கொடையும் ஒரு ஏக்கருக்கு நடுவுல வந்து கொடையை வந்து விரிச்சு ஐயா ஐயா என்னையா நீங்க முதலமைச்சர் மாதிரி பேசணும்னா ஏதோ இதா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா இதுக்கு மேல வேற என்ன தலைவர் இப்படி பொறுமையா பேசுவாரே? உனக்கு 100 கொடை வரும். நீ கிளம்பு முதல்ல. நல்லா பார்த்து பேசி அனுப்பிச்சு விடு. சரியா? ஆமா